எந்த நோக்கத்தோடு எந்த ஆஜத்தோடு மனதில் எந்த துஆ வரக்கத்
நமது உயிரிலும் மேலான கண்மணி நாயகம் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு தடவை சொன்னார்கள். அது மாத்திரமல்ல, சூரா யாசீனை யாராவது ஒரு தடவை ஓதினால் 10 குர்ஆன்களை தமாம் செய்த நன்மைகளை அல்லாஹ் நமக்கு தருவதாக கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். சூரா குல் ஹுவல்லாஹு அஹத் யாராவது 3 தடவைகள் ஓதினால் ஒரு குர்ஆனையே தமாம் செய்த நன்மையை அல்லாஹ் தஆலா தருவதாக கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமாவுக்கு நிகராக உலகத்தில் எந்த திக்ரும் கிடையாது, எந்த ஆயத்தும் கிடையாது, எந்த ஒரு ஓதல்களும் கிடையாது. அப்படிப்பட்ட லா இலாஹ இல்லல்லாஹ்வை எண்ணிக்கை இல்லாமல் ஓதினோம். அது மாத்திரமல்ல, நாட்களுக்கெல்லாம் தலைமையான நாள் சய்யிதுல் அய்யாம், இந்த வெள்ளிக்கிழமை இரவிலே இந்த திக்ருகள் அனைத்தையும் நாங்கள் செய்தோம். நாட்களுக்கெல்லாம் தலைமையான நாள் எப்படி போனாலும் மனிதர்களுக்கெல்லாம் தலைவராக, நபிமார்களுக்கெல்லாம் தலைவராக, ரசூல்மார்களுக்கெல்லாம் தலைவராக, உலகத்தில் உள்ள எல்லா படைப்பினங்களுக்கும் தலைவராக சய்யிதுல் அன்பியா, சய்யிதுல் முர்சலீன், சய்யிதுல் ஹலாயிக் குல்லிஹிம் அஜ்மஈன், உலகத்திலே அல்லாஹ் அல்லாத அனைத்து படைப்பினங்களுக்கும் செய்யதான நமது உயிரிலும் மேலான கண்மணியான முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த மாதமாகிய இந்த ரபியுல் அவ்வல் மாதத்திலே, அதுவும் நாங்கள் இன்னொரு நாட்டிலே ஃபித்னாக்கள் அதிகமாகிக் கொண்டிருக்கக்கூடிய உலகத்தினுடைய இந்த நிலைமையில் எங்களை போன்ற கொஞ்சம் பேர்களாக இந்த இடத்தில் உட்கார்ந்தாலும் எமது கண்ணுக்கு தெரிபடாமல், நமது கண்ணுக்கு தெரிபடாமல் கோடிக்கணக்கான ரஹ்மத்துடைய மலாயிகாமார்கள் இந்த அழகான சிறப்பான முபாரக்கான பள்ளிவாசலில் உள்ளே உட்கார்ந்திருக்கிறார்கள் என்பது சஹீஹான ஹதீஸ்களுடைய கருத்தாகும். அல்லாஹ் தஆலாவின் நல்லடியார்களே, கண்மணி நாயகம் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றாமல், அவர்களை பிடிக்காமல், அவர்கள் செய்ததை செய்யாமல், அவர்கள் சொன்னதை செய்யாமல் யாருக்கும் அல்லாஹ்வை நெருங்க முடியாது. அவர்கள் மூலமாகத்தான் அல்லாஹ்வை நெருங்க வேண்டியுள்ளது. குல், நபியே நாயகமே முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீங்க மக்களுக்கு சொல்லுங்க, இன் குன்தும் துஹிப்பூனல்லாஹ, நீங்கள் அல்லாஹ்வை முஹம்மது வைத்தவர்களாக இருந்தால் ஃபத்தபிஊனி, என்னை பின்பற்றுங்கள் என்று சொல்லுங்கள் நபியே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்படி என்னை பின்பற்றினால் தான் யுஹிப்புகுமுல்லாஹ், அல்லாஹ் தஆலா உங்களை முஹம்மது வைப்பார். இந்த குர்ஆன் ஆயத்து 3 பிரிவாக பிரிக்கப்படுகிறது. ஒரே ஆயத்துல 3 பிரிவாக பிரிக்கப்படுகிறது. அதில் முதலாவது பிரிவு, முதலாவது பாகம், இன் குன்தும் துஹிப்பூனல்லாஹ், நீங்கள் அல்லாஹ்வை முஹம்மது வைத்தவர்களாக இருந்தால். பின்னால் பதில் வரும். கடைசி பதில் என்ன? யுஹிப்புகுமுல்லாஹ், அல்லாஹ் உங்களை முஹம்மது வைப்பார். நாங்க 100 பேர் இருப்போம், 2000 பேர் இருப்போம், ஒரு ஜும்மாவுக்கு வந்து 10,000 பேர் கலந்து கொள்வோம். நாங்க 10,000 பேர் ஜும்மாவுக்கு வந்தாலும் நாங்க எல்லாரும் அல்லாஹ்வை முஹம்மது வச்சிருக்கிறோம். அல்லாஹ் அந்த 10,000 பேர்ல எத்தனை பேரோட முஹம்மது வைத்திருக்கிறார் என்பதுதான் பிரச்சனை. நமக்கு முக்கியமாக தேவையானதுதான். நாங்க அவ்வளவு பேர் கண்மணி நாயகம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றுகிறோம், புகழ்கிறோம், அவர்களுடைய நற்குணங்களை எடுக்கிறோம், அவர்களை முன்மாதிரியாக வைத்திருக்கிறோம், தலைக்கு மேல கண்ணுக்கு மேல கண்மணி என்று சொல்கிறோம். ஆனா நாங்க அவங்கள முஹம்மது வச்சது உண்மைதான். அவர்கள் எங்களை, அதாவது நம்மை, இலங்கையில நாங்க என்று சொன்னா பயான்ல சொல்லுவாங்க எல்லாருக்கும் தான், நாங்க எல்லாரும். ஆனா இந்தியா பாஷை பொறுத்தவரை நாங்க என்று சொன்னா என்னமோ நான் எனக்கு சொல்லிக் கொடுக்குற மாதிரி தான் இருக்கும். அதனால பாஷையில் என்ன சில பிரச்சனைகள் வந்தா அல்லாஹ்வுக்காக வேண்டியதை மன்னிச்சு கொடுங்க, நான் இலங்கையை செய்வேன். எனவே நாங்கள் என்று சொன்னா எல்லாரும் தான். இல்லாட்டி ஞாபகம்னா நம்ம நமக்கு என்ன சொல்லிக் கொண்டிருந்துச்சா? அல்லாஹ் தஆலாவின் நல்லடியார்களே, கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களைய முஹம்மது வச்சிருக்கிறாங்களா இல்லையா எங்களுக்கு தெரியாது. அப்ப இந்த குர்ஆன் ஆயத்தை பாருங்க, நீங்கள் அல்லாஹ்வை முஹம்மது வைத்தவர்கள்
சொல்லுங்க பாருங்க, யுஹிப்புக்குமுல்லாஹ், அல்லாஹ் உங்களை முஹப்பத் வைப்பார். அப்ப அந்த நடுவுல என்ன, ஃபத்தபிஊனி, என்னைய பின்பற்றினால்தான், என்னைய பிடிச்சு கொண்டால்தான், என்னைய ஃபாலோ பண்ணினால்தான், என்னைய புகழ்ந்தால்தான், என்னைய முஹப்பத் வச்சால்தான், என்னைய பின்பற்றினால்தான், நான் விரும்பியவைகளை எல்லாம் நீங்கள் விரும்பினால்தான், நான் வெறுத்து ஒதுக்கி தள்ளியதை எல்லாம் நீங்கள் வெறுத்து ஒதுக்கினால்தான் அல்லாஹ் உங்களை முஹப்பத் வைப்பான். எனவே நமது உயிரில் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய யதார்த்தம், அவருடைய மகாத்மியம், அவருடைய அற்புதம், அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா கொடுத்த கண்ணியம், கௌரவம், அந்தஸ்து, இவைகளை நாங்கள் விளங்கித்தான் முஹப்பத் வைக்கும். முஹப்பத் வச்ச பிறகுதான் அமல் செய்யும். இஸ்லாமே முஹப்பத் தான். முஹப்பத் இல்லாவிட்டால் இஸ்லாம் கிடையாது. சிந்திச்சு பாருங்க, கணவன் மனைவி முஹப்பத், தாய் தகப்பன் பிள்ளைகள் முஹப்பத், ஆசிரியர்கள் பிள்ளைகள் முஹப்பத், உஸ்தாத்மார்கள் மாணவர்கள் முஹப்பத், இமாம் மஃமூம் முஹப்பத், எல்லாத்தையும் கை சந்திக்கு படணும், எல்லாத்தையும் சப்பு சப்பாக நிற்கணும். இமாம் என்ன செய்கிறாரோ அதே மாதிரி அதை ஒழுக்கத்தோட நாங்க செய்யணும். முஹப்பத்தை வலியுறுத்துவதற்காக வேண்டித்தான் இமாம் ஜமாஅத்தை வந்தது. ஜும்ஆ பிரசங்கம் ஒவ்வொரு கிழமையிலும் முழு உலகத்தில் நடத்தையாக வேண்டும். ஏன்? முஸ்லிம்கள் அனைவர்களும் முஹப்பத்தாக இருப்பதற்காக. மீடியாவுல ஹுத்பா பிரசங்கத்தை போல குயிக்காக, அவசரமாக முஸ்லிம்களுக்கு செய்தி அறிவிக்கக்கூடிய ஒரு இடம் கிடையாது. டிவியில் அறிவிச்சா கொஞ்சம் பேர் பார்ப்பாங்க, கொஞ்சம் பேர் பார்க்க மாட்டாங்க. ரேடியோல அறிவிச்சா லீஃப்லெட் பண்ணிட்டா பார்ப்பாங்க, பார்க்க மாட்டாங்க. ஜும்மா பிரசங்கம் ஒவ்வொருவரும் கடையை மூடிட்டு வீட்டில பெண்மணிகளை தனியை விட்டுட்டு வந்தே ஆகணும். ஹத்தீப் அவர்கள் அந்த கிழமையில, அந்த வாரத்துல, அந்த ஊர்ல எது தேவையோ அதை பகிரங்கப்படுத்தி புத்திமதி சொல்லுவா. இதுக்குதான் சும்மா. ஏன்? முஹப்பத்தாக வாழ வேண்டும், மன்னிப்பு கொடுக்க வேண்டும், மன்னிப்பு கேட்க வேண்டும், பொறுமையோடு வாழ வேண்டும், அதை ஒழுக்கத்தோடு நடந்து கொள்ள வேண்டும். அதுக்குத்தான் இஸ்லாமே வந்தது. இப்லீஸ் கிட்டத்தட்ட 5 லட்சம் வருஷம் அல்லாஹ் இபாதத்தை செஞ்சான், சுஜூது செய்தான். இப்லீஸ் செஞ்ச பாவம் என்ன? இலங்கை பாஷையில் இப்லீஸ் செய்த பெரும் பாவம் என்ன? தினா செய்தானா, கொலை செய்தானா, களவெடுத்தானா, கொள்ளையடித்தானா, கோல் சொல்லானா, குடும்பம் பிரித்தானா? பார்க்க போனா இப்லீஸ் செஞ்ச பாவம் ஒன்றுமே கிடையாது. ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு சுஜூது செய்யல, அதுக்கு லானத்து செய்யப்பட வேண்டுமா? அதுக்கு நரகவாதியாக ஆக்க வேண்டுமா? அதுக்கு எடுத்தறியப்பட்ட ஷைத்தான் என்று முழு உலகத்தில் உள்ள சின்ன பிள்ளைகள் முதல் வயோதிபர்கள் முதல் இப்லீஸ் ஷைத்தான் என்றால் அல்லாஹ்வுடைய விரோதி, நபியுடைய விரோதி.